إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله سبحانه وتعالى في كتابه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்விற்கு வணக்கத்தை செலுத்த வேண்டும், அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்ஆ என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எண்ணத்தையும் என்னுடைய எண்ணத்தையும் தூய்மையாக்கி அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பிற்கு இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், வாய்ப்பை தக்க வைப்போம் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்கு இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த உலகத்தில் முஸ்லீமாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்கின்ற உயர்ந்த மார்க்கத்தை மனதால் ஏற்றுக்கொண்டு அதனை வழிமுறையாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவராக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது யாரோ எவரோ கொண்டு வந்த மார்க்கம் கிடையாது. ஏதோ முன்னால் வாழ்ந்த நபர்களாலோ அல்லது வழிப்போக்கர்களாலோ அல்லது மத குருமார்களாலோ தலைவர்களாலோ ஆட்சியாளர்களாகவோ உருவாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. மாறாக இந்த மார்க்கம் என்பது, இந்த இஸ்லாம் என்பது எல்லா மனிதர்களையும் படைத்து, இந்த உலகத்தை படைத்து, அண்ட சராசரத்தையும் படைத்து அதையெல்லாம் நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கமாக இருக்கிறது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. நேரான மார்க்கமாக, சொர்க்கத்தினுடைய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்,
இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும், மதங்களாக இருந்தாலும், இசங்களாக இருந்தாலும், அது அனைத்துமே வழிகேடான பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை மறுமை நாளிலே அது போன்ற கொள்கைகளை, இந்த இஸ்லாம் அல்லாத வழிகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவருடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின், யார் ஒருவர் இந்த இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை எடுத்துக்கொள்கின்றாரோ அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவர்கள் நாளை மறுமை நாளிலே நஷ்டவாளியாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாம் என்கின்ற மிகப்பெரிய அருள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களிலேயே இமாம்கள் அதிகமானவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருள்களில் முதன்மையானது இந்த ஹிதாயத், இந்த நேரான பாதை என்பதுதான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் இல்லாமல் இந்த மாபெரும் அருள் நமக்கு கிடைத்திருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை அவருடைய வாழ்வியல் வழிமுறையாக கொடுக்கின்றான். இந்த ஒரு அருளுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய காலம் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ அருள்களை பொழிந்திருக்கிறான். பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், வீடு வாசல்களை கொடுத்திருக்கிறான், பங்களாக்களை கொடுத்திருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகின்றானோ, யாரை நேசிக்கின்றானோ, யார் மீது இரக்கம் காட்டுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த நேரான பாதையை வழங்குகின்றான். ஹிதாயத் என்ற இந்த சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து ஒரு சில நபர்களுக்கு அவருடைய நாட்டத்தின் வாயிலாக அல்லாஹ் வழங்குகின்றான். இஹ்தி மை யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இந்த நேரான பாதையை கொடுக்கின்றான். இதை போன்ற வசனங்கள் குர்ஆனிலே ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றான் அவர்களுக்கு இந்த நேரான பாதையை கொடுக்கின்றான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் ஏராளமான வசனம் குர்ஆனிலே இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய நாட்டம் மட்டும் போதாது, உங்களுடைய நாட்டமும் என்னுடைய நாட்டம் மட்டும் போதாது, மாறாக உங்களுடைய முயற்சி மட்டும் போதாது, மாறாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்க முடியும். அதல்லாமல் நாம் எல்லாம் வழிகட்ட கூட்டத்தில் தான் இருந்திருப்போம். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளும் நேசமும் பாசமும் இரக்கமும் இல்லாவிட்டால் நாம் எல்லாம் வழிகட்ட கூட்டத்தில் இருந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுது, ஹதீஸுல் குதுஸியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு சொன்னானோ அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சொல்லி காட்டக்கூடிய ஒன்றை தான் ஹதீஸுல் குதுஸி என்று சொல்லுவோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா இபாதி என்பதாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி சொல்றான், யா இபாதி. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை நேசத்தோடும் பாசத்தோடும் அழைப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். என்னுடைய அடியார்களே என்று சொல்லிவிட்டு, குல்லுக்கும் வால், உங்களில் ஒவ்வொருவரும் வழிகட்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, குல்லுக்கும் வால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வழிகட்டவர்கள் தான். இல்லா மன் ஹதைத்துஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இந்த நேரான பாதையை, சொர்க்கத்தினுடைய பாதையை, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறானோ அவர்களை தவிர ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், எனவே என்னிடத்திலே நீங்கள் இந்த நேரான பாதையை கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உள்ளம் இருக்குதா இல்லையா? இந்த உள்ளத்திலே இந்த ஈமானை நேசத்திற்குண்டான ஒன்றாக ஆக்கி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் வழிமுறையாக எடுத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? மற்ற அனைத்து காரியங்களையும் எதுவெல்லாம் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் தாகூத்துகளாக இருக்கிறதோ,
அல்லாஹ் அல்லாமல் எதுவெல்லாம் வணங்கப்படுகின்றதோ, ஷிர்காக குஃப்ராக எதுவெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கியவர்களாக, இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாம் என்ற பெயரில் இந்த மார்க்கத்தை வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களில் அல்லாமல் இந்த நேரான பாதையை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதை நம்முடைய உள்ளத்திலே அழகுபடுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், லவ் யுதீஉகும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும் வலாகின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். நம்மளாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளம் அந்த ஷிர்கையும் குஃப்ரையும் வெறுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நாம் தான் உங்களுடைய உள்ளத்திலே இந்த ஈமானை அழகுபடுத்தி வைத்திருக்கிறோம், உங்களை இந்த ஈமானை இந்த இஸ்லாமை நேசிக்க வைத்திருக்கிறோம். வகர்ரஹ ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே நாம் வெறுக்க செய்திருக்கிறோம். எதை வெறுக்க செய்திருக்கிறோம்? வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், குஃப்ரையும் பாவங்களையும் அல்லாஹ்விற்கு மாறு செய்தலை விட்டும் உங்களை நாம் வெறுக்க செய்திருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். பண்பாத சகோதரர்களே, அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு சான்ஸ். நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் பாதுகாப்பாக இருப்பதற்காக, அவன் வெற்றியினுடைய பாதை அடைவதற்காக, நாளை மறுமை நாளிலே அவன் நிரந்தரமாக அழகிய முறையிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு பாதை தான் இந்த இஸ்லாமின் என்ற பாதை. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்காத எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், எந்த ஒரு விலை கொடுத்தாலும் அதை நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு உண்டான இந்த அருள், இது கிடைப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கிடைப்பதற்கு நான் எதை செய்திருக்கிறேன்? அடி வாங்கியிருக்கிறேனா? உதவி வாங்கியிருக்கிறேனா? இரத்தங்களை சிந்திருக்கிறேனா? எந்த ஒன்றுமே செய்யவில்லையே. இலகுவாக கிடைக்கப்பட்ட ஒரு அருள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்ததின் காரணமாக நீங்களும் நானும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். மாறாக இந்த இஸ்லாம் நமக்கு கிடைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் நாம் செய்ததில்லை. இலகுவாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை நமக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் எந்த அளவுக்கு மிகப்பெரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நபிமார்களை, எத்தனையோ தூதுவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான். அவர்களின் மூலமாக எத்தனையோ சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் சரியான மார்க்கம், இதுதான் நேரிய மார்க்கம் என்று அந்த நபிமார்கள், அந்த தூதுவர்கள் மூலமாக எடுத்துரைத்த போதிலும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சமுதாயத்தவர்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார்? தூதுவர்கள், நபிமார்கள். அவருடைய சொந்தங்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய தாய் தந்தையருக்கு கிடைக்காத மார்க்கம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு கிடைக்காத மார்க்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு கிடைக்காத மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர் இறைவனுடைய நண்பன் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு உம்மத்தாக இருக்கின்றார். அவருடைய தியாகங்களை பற்றி எல்லாம் சிலாகித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆசர் அவர்களுக்கு கிடைக்காத மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தின் வாயிலாக எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அருள். இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், அதை அற்பமாக கருதுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனுடைய மதிப்பை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு எனக்கு அருளை பொழிந்திருக்கிறான் என்பதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாத்திற்காக அதிகமாக பாடுபட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எப்படியாவது சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் என்று போராடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது உஹாஜுலக பிஹா இன்தல்லாஹ், இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களை அபூ ஜஹலும் அப்துல்லா இப்னு அபி உமையாவும் அவர்களை மறுக்க செய்து விட்டார்கள். நீங்கள் உங்களுடைய முன்னோருடைய மார்க்கத்தை விடப் போகின்றீர்களா என்று சொல்லி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லாமலேயே மறுத்தவர்களாக இறந்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே வசனத்தை இறக்குகின்றான். நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரான பாதையை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது எவ்வளவு பெரிய அருளை வழங்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியை பார்த்து சொல்கின்றான். அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நேரான பாதையை கொடுத்து விட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. மாறாக யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த நேரான பாதையை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் விரும்புவோருக்கெல்லாம் கொடுத்து விட மாட்டான். மாறாக அவன் நாடியவர்களுக்கு தான் அதை கொடுக்கின்றான். உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட நாட்டத்தில் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட நேரான பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். வாய்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத இன்றைய சூழ்நிலையிலே நம்மோடு இருக்கக்கூடிய நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது வவஜதக ضالًا ஃபஹதா, தன்னுடைய நபியை பார்த்து சொல்கின்றான், உம்மை நாம் வழிகெட்டவராக கண்டோம், உங்களை வழிகேட்டில் கண்டோம், பிறகு அவன் வழிகாட்டினான், நேரான பாதையை கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு அருள் நமக்கு இலகுவாக கிடைத்திருக்கிறது. அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் சாதாரணமாக கடந்து விட்டு செல்கின்றோம். இந்த இஸ்லாம் என்கின்ற புனிதமான மார்க்கம், இயற்கை மார்க்கம், சத்திய மார்க்கம், சொர்க்கத்தினுடைய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை இலகுவாக கடந்து செல்கின்றோம். பொதுவாகவே ஒரு விலை உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அதற்கு மதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் நமக்கு இலகுவாக கிடைத்து விட்டால் அதை நம்ம எவ்வளவு அற்பமாக கருதுவோம். அதே போன்று இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய மக்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கோம். அப்படிதான் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இதனுடைய அருளை புரியாமல் விளங்காமல் இருப்பதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாம் அல்லாத பாதையினுடைய அந்த அபாயத்தை, அந்த பயங்கரத்தை, அந்த வழிகேட்டினை நாம் சரியான முறையில் விளங்காமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த இஸ்லாம் அல்லாத பாதை எத்தனையோ சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அப்படிதான் இல்லையா? இந்த இஸ்லாம் அல்லாத கொள்கையை எடுத்துக்கொண்டு இணை கற்பித்துக் கொண்டு குஃப்ரில் மூழ்கி கொண்டு எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இன்றைக்காவது நம் மனம் வருந்தி இருப்போமா? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்களே. சத்திய மார்க்கம் இருக்கையில் இப்படி வழிகேட்டினுடைய பாதையில் இவர்கள் கல்லையும் மண்ணையும் மனிதர்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாதை என்று என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய உள்ளத்தில் வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை. என்ன காரணம்? அந்த பாதையை குறித்தான மோசமான அந்த நிலை நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷிர்கை குறித்தும் குஃப்ரை குறித்தும் எவ்வாறு பேசுகின்றான், அந்த ஷிர்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இது சாதாரண வார்த்தை கிடையாது. நிச்சயமாக இந்த ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான்.
எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான்? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ நபிமார்கள், தூதுவர்கள் இறக்கப்பட்டார்கள். என்ன காரணத்திற்காக? வட்டியை வாங்கிய காரணத்திற்காகவா? மற்ற ஏனைய பாவங்கள் செய்ததற்காகவா? அது ஒரு காரணியாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நாம் அனுப்பினோம் என்று சொல்லும் பொழுது, வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கிறோம், அவர்கள் எதற்காக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை எந்த ஒரு விதத்திலும் இணை கற்பித்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியதாக சொல்லி காட்டுகிறான். இப்போ எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பாதை! ஒவ்வொரு சமூகமும் இந்த மோசமான பாதையின் பக்கம் செல்லும் பொழுதுதான் அல்லாஹ் நபிமார்களையும் தூதுவர்களையும் இறக்கியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், ஃபஅன்கதகும் மின்ஹா என்பதாக சொல்லி காட்டுகிறான். நாம் தான் உங்களை நேரான பாதையின் பக்கம் கொண்டு வந்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். பண்பான சகோதரர்களே, நீங்களும் நானும் இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமான் என்கின்ற அந்த சுமையை நம்முடைய உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து நம்மை காப்பாற்றி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நம்மை வைத்திருக்கிறார். யார் ஒருவர் இந்த ஷிர்கிலும் குஃப்ரிலும் மரணமடைகின்றாரோ அவருடைய நிலை என்பது மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வயுஅذிபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத்தி ظانين بالله ظن السوء عليهم دائرة السوء. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பான சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் ஆணாகினும் பெண்ணாகினும் அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக, முனாஃபிகீன்களாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானதாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வகதிபல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் மிக கடுமையான கோபம் கொள்கின்றான். வலஅனஹும், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. வஅஅத்த லஹும் ஜஹன்னம வஸாஅத் மஸீரா, அவர்களுக்கு சித்தம் நரகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வஸாஅத் மஸீரா, அவர்களுடைய தங்குமிடம், அவருடைய முடிவிடம் என்பது மிக கேடானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இரண்டு வசனம் போதும் அந்த ஷிர்கினுடைய, குஃப்ரினுடைய பாதை எந்த அளவுக்கு மிக மோசமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாரும் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். யார் ஒருவர் அல்லாஹ்வை நிராகரித்து அதே நிராகரிப்புடைய நிலையிலே மரணமடைகின்றாரோ அவர் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது இருக்கிறது. அதோடு நிறுத்தவில்லை, வல் மலாயிக, அனைத்து மலக்குமாருடைய சாபம் அவர் மீது இருக்கின்றது. வன் நாஸி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மக்களுடைய சாபமும் அவர் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். பண்பாள சகோதரர்களே, நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மோசமான பாதையில், குஃப்ரினுடைய, ஷிர்கினுடைய பாதையில் எத்தனையோ மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணமடைந்து விட்டால் அவருடைய நிலை என்பது மிக மோசமானதாக இருக்கும். மா கான லின்னபியி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபிக்கும் சரி, ஈமான் கொண்ட மக்களுக்கும் சரி, யார் ஒருவர் குஃப்ரிலே மரணமடைந்தார்களோ, இணை கற்பித்த நிலையில் மரணமடைந்தார்களோ, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது என்பது கூடவே கூடாது என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒருவர் இந்த குஃப்ரிலே, ஷிர்கிலே மரணமடைந்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது, நரகம் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு தண்டனைகள் குறைக்கப்படாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் தேட முடியாது. இப்படிப்பட்ட பல தண்டனைகளும் வேதனைகளும் மிக மோசமான பாதையில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் இந்த இஸ்லாம் என்கின்ற பாதையை கொண்டு தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறான், பாதுகாப்பு படுத்தி வைத்திருக்கிறான். எனவே இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றாலும் கூட இந்த இஸ்லாத்தினுடைய மதிப்பு, இந்த இஸ்லாம் என்கின்ற நேரான பாதையினுடைய அந்த வெகுமதி நமக்கு தெரிய மாட்டேங்குது.
இதை உண்மையில் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் யார் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இஸ்லாத்தை மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவி வந்தவர்களுக்கு இது புரியும். நாம் பார்க்க முடியும், இஸ்லாத்திலிருந்து அதாவது மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய அந்த மேன்மை, அந்த பற்று, இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலை என்பது மிக ஆழமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த வழியினுடைய மோசமான நிலையை புரிந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் என்கின்ற நேரான பாதையினுடைய வெகுமதியை அறிந்திருக்கிறார்கள். அதை அறிந்ததின் காரணமாக அதை புரிந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பிறப்பிலிருந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலை. தொழுகை எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று, அதை இப்படி விட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று யார் கேட்கின்றார்? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்து 1 வருடமோ 2 வருடமோ தான் இருக்கும். அவர்கள் பிறப்பிலிருந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து உபதேசிக்கக்கூடிய ஒரு நிலை. என்ன காரணம் என்று கேட்டால் அதனுடைய விபரீதத்தை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்கின்ற கண்ணியத்தை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாம் என்பது நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய அருள் என்று சொன்னோம், அப்படிதான் இல்லையா? நாம் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம். இப்படி கிடைத்திருக்க நான் அதை எவ்வாறு பின்பற்றுகின்றேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நான் எவ்வாறு கண்ணியப்படுத்துகின்றேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் எல்லா நிலைகளிலும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நான் இஸ்லாம் எதை சொல்கின்றது என்பதை பார்க்கிறேன். இஸ்லாம் எனக்கு இதில் எதை வழிகாட்டுகின்றது, எதை சொல்லி காட்டுகின்றது என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். நம்மிலே அதிகமானோர் அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு எது சரியாகப்படுகின்றதோ, எனக்கு எது தேவையோ அதற்காக மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு மற்ற எல்லா காரியங்களிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அது அற்பமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேற எதுக்கும் போவானா? உதாரணமாக ஒரு சிறிய விஷயம் எடுத்துக்கொள்ளலாம். ஆடையுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு ஆடை அணியும் பொழுது இஸ்லாம் இதை குறித்து என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆடை அணியும் பொழுது மார்க்கம் கரண்டை கால்களுக்கு கீழாக ஆடை அணியக்கூடாது என்று சொல்கின்றதே, அதை அணியும் பொழுது நான் சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறேனா? இவ்வாறு மார்க்கம் சொல்லியிருக்கிறதே, இதே தான கண்ணியம் என்று சொல்கின்றது, இதுதான் சரியான மார்க்கம், இதுதான் சரியான வழி என்று ஆடையுடைய விஷயத்தில் மார்க்கம் ஒன்று சொல்லியிருக்க நாம ஒன்றை பின்பற்றுகின்றோமா இல்லையா? சர்வசாதாரணமாக கரண்டை கால்களுக்கு கீழாக ஆடை அணிந்து கொண்டு அதை ஏறெடுத்தும் பார்க்காமல், அதை குறித்து மனதிற்குள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கரண்டை கால்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஆடை நரகத்தினுடைய ஆடை என்பதாக சொன்னார்கள். இப்போ இந்த விஷயத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோம்? இதை நாம் கண்ணியமாக கருதுகிறோமா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாம் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ அதை பின்பற்றுவதை ஒரு இழிவாக நினைப்பது, இஸ்லாம் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ அதையெல்லாம் கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்து விட்டோம். ஒரு 4 வருடத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது? இளைஞர் சமூகம் தன்னுடைய ஆடைகளை இறுக்கமாக அணிந்து கொண்டு, பேண்ட்டுகளை எல்லாம் இறுக்கமாக அணிந்து கொண்டு இதை கண்ணியமாக நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்லாம் எதை தடுத்திருக்கிறதோ அதை போட்டு சென்றால்தான் எனக்கு கண்ணியம், அதுதான் எனக்கு மதிப்பு, மக்களுக்கு மத்தியிலே அதுதான் எடுத்து காட்டப்படும் என்று சொல்லி அவர்களிடத்தில் உபதேசம் செய்யும் போதெல்லாம் இப்படி போடக்கூடாது, இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்று சொல்லும் போதெல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இதுதான் ட்ரெண்டிங், இதை போட்டுக்கொண்டு போனால்தான் எனக்கு கண்ணியம் என்று சொல்லக்கூடிய சமூகம் மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை. மார்க்கம் எதை சொல்லி காட்டுகின்றதோ அதை இழிவாக நினைத்து விட்டு இந்த உலகம் எதன் பக்கம் செல்கின்றதோ அதை கண்ணியமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு பாருங்க, அப்படி மாற்றமாக இந்த உலகத்தை அப்படியே பின்பற்றியவர்களாக, இந்த உலகத்தை கண்ணியமாக கருதியவர்களாக இன்றைக்கு லூசா போடுறதா ஃபேஷன், இன்றைக்கு லூசா போடுறதா ட்ரெண்டிங். மார்க்கத்திற்காக பண்ணவில்லை, மார்க்கத்துக்காக அவன் லூசாக பேண்ட்டை போடலை, மாறாக
இந்த உலகம் எதை கற்பிக்கின்றதோ, எதை கண்ணியமாக பார்க்கின்றதோ அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகமானவருடைய நிலை இவ்வாறு தான் இருக்கிறது. எதிலுமே நாம் இஸ்லாத்தை பார்ப்பது கிடையாது. மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னால் இஸ்லாம் கிடையாது, மார்க்கத்தை பார்ப்பது கிடையாது, தொழுகை கிடையாது. அப்படியே நேரங்களை வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். டூர் என்ற பெயரிலே போகக்கூடிய எத்தனையோ நபர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை மறந்தவர்களாக, இஸ்லாம் என்று என்ன சொல்கின்றது என்பதை எல்லாம் பார்க்காமல் பாட்டு, படம், கூத்து, டான்ஸ் என்று சொல்லி எல்லா வகையான அனாச்சாரங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கிறோம். இந்த இஸ்லாம் என்பது எவ்வளவு பெரிய அருள் என்பதை பார்த்தோம். இந்த இஸ்லாம் அல்லாத பாதை எந்த அளவுக்கு மிக மோசமான பாதை என்பதை பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு அருளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இலகுவாக தந்திருக்க, அதை ஏறெடுத்தும் பார்க்காமல் புறக்கணித்து கொண்டு நாம் இந்த உலகத்தை கண்ணியமாக நினைத்து இந்த உலக காரியங்களை நாம் முற்படுத்தி செய்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருளை நாம் எவ்வாறு மதிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு கேவலப்படுத்துகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாம் அல்லாது எந்த ஒன்றும் கண்ணியம் கிடையாது. இந்த இஸ்லாம் மட்டும்தான் கண்ணியம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை இருந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அபு உபைதா ரலியல்லாஹு அவருடன் ஒரு நாட்டை நோக்கி செல்கின்றார்கள். ஷாம் நாட்டை நோக்கி செல்லும் பொழுது அந்த ஆட்சியாளரை, அந்த மக்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது பலமான ஒரு குதிரையில் ஏறி உட்காருகின்றார்கள். அந்த குதிரை அவர்களுக்கு ஏற்றால் போல் கிடையாது, அது ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அதனால் அதிலிருந்து இறங்கி ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்கின்றார்கள். அப்படி பயணம் செய்யும் பொழுது அங்கு ஒரு ஆறு வருகின்றது. அந்த ஆறு மிகவும் குறைவான தண்ணியாக இருப்பதின் காரணமாக செருப்பை எடுத்துக்கொண்டு அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி நடந்து செல்கின்றார்கள். உடனே அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் இவ்வாறு செல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம், அந்த ஆட்சியாளர்கள், அந்த தலைவர்கள் உங்களை கேவலமாக நினைக்க மாட்டார்களா? இழிவாக பார்க்க மாட்டார்களா? இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஆட்சியாளராக இருக்கிறாரே, அரசராக இருக்கிறாரே, ஹலீஃபாவாக இருக்கிறாரே, இவர் இவ்வாறு வருகின்றாரே என்று அவர்கள் கேவலமாக பார்க்க மாட்டார்களா என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்க வேறு என்ன எனக்கு கண்ணியம் தேவை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோசமான பாதையிலிருந்து, இழிவான பாதையிலிருந்து என்னை கண்ணியவானாக, கண்ணியப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் வைத்திருக்கிறானே, இதை விட எனக்கு என்ன கண்ணியம் தேவை? இதை அல்லாத ஒரு விஷயத்தில் நான் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்த மாட்டானா என்பதாக கேட்டார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் கண்ணியம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது மட்டும்தான் கண்ணியம். இது அல்லாத எந்த ஒன்றும் கண்ணியம் இல்லை என்பதை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த சஹாபாக்களும் நபிமார்களும் நபித்தோழர்களும் இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி அதை கண்ணியப்படுத்தினார்கள், மேன்மைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணையோ பெண்ணையோ குற்றவாளியாக பிடித்து விட்டால் அவர்களை முகங்குப்புற கவிழ்ப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை, வேதனை என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். அவருடைய வேதனை என்பது மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எனவே தான் அவர்கள் பயந்தார்கள், அச்சம் கொண்டார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்துரைத்த போதிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த சுன்னாக்கள் நமக்கு மத்தியிலே பேசப்பட்ட போதிலும், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் நமக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கப்பட்டு இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம் என்று சொன்ன பிறகும் அதையெல்லாம் புறக்கணித்து உதாசீனப்படுத்தி அநியாயத்தையும் அனாச்சாரத்தையும் ஆபாசத்தையும் நமக்கென்று எடுத்துக்கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வேதனை கடுமையானதாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரரை, பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இலகுவாக தந்து விட்டான். நாளை மறுமை நாளிலே இந்த இஸ்லாத்தை குறித்து கேட்கும் பொழுது நம்முடைய பதில் என்ன இருக்கின்றது? எவ்வாறு பின்பற்றினாய்? எத்தனையோ நபர்களுக்கு கொடுக்காத இந்த மார்க்கத்தை உனக்கு தந்தேனே, அதை நீ எவ்வாறு பின்பற்றினாய் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? தொழுகையை மறந்தவர்களாக, மார்க்கம் சொன்ன அடிப்படையான காரியங்களை செயல்படுத்தாதவர்களாக மரணம் நம்மை வந்து அடைந்து விட்டால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து
நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்பிற்கின் இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளில் மிக மேலான சிறந்த உயர்ந்த அருள்கொடை இந்த இஸ்லாம் என்ற ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை கலிமாயை நம்முடைய நாவால் மொழிவது மட்டும் கிடையாது. அதை சரியான முறையில் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அதை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் சொர்க்கம் நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த அந்தஸ்து நமக்கு இருக்கின்றதை தவிர்த்து ஏனதோனோ என்று லா இலாஹ இல்லல்லாஹை முடிந்து விட்டோம், அதை மட்டும் எடுத்துக்கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிவிட முடியாது. ஈமான் என்பது நம்முடைய கடைசி காலம் வரைக்கும், நம்முடைய மரணம் வரைக்கும் இருக்க வேண்டும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், மரணம் உங்களை அடையும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த ஈமானை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதன்படி செயல்படுத்த வேண்டும். அற்பமாக சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல இடங்களில் பல நேரங்களில் இந்த தொழுகையை பற்றி எடுத்து சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை கேட்டும் கேளாமலும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பார்ந்த சகோதரர்கள், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தோன்றியவாறு எடுத்துக்கொண்டு நமக்கு எதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ, தேவையில்லாததாக இருக்கிறதோ, அதையெல்லாம் விட்டுவிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை அவனை முழுமையாக பின்பற்றி சென்று விடாதீர்கள். இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன், அவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரான பாதை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். அது நம் இறுதி காலகட்டம் வரைக்கும் அதிலே மரணிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரான பாதையை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான அதிகமான துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை நான் பாவ மன்னிப்பு தேடும் பொழுதும் துஆ கேட்கும் பொழுதும் அதை நாம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு துஆ, யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக் யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தஆதிக். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு சொல்லும் பொழுது, வமா அலைக இல்லல் பலாகுல் முபீன், நபியே உன் மீது தப்லீக் செய்வது மட்டும்தான், மார்க்கத்தை எடுத்துரைப்பது மட்டும்தான். இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த உள்ளத்தை திருப்பக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய இரு கைகளுக்கு மத்தியில் நம்முடைய ஆதமுடைய மகன்களுடைய அனைத்து உள்ளங்களும் அவனுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் எப்படி புரட்ட நாடுகின்றானோ அதை போன்று புரட்டி விடுவான். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணமடையும் வரைக்கும் இந்த துஆவை கேட்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக் யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தஆதிக். இன்னும் ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். என்னுடைய இறைவா, லா துஸிக் குலூபனா, என்னுடைய உள்ளத்தை சருகச் செய்து விடாதே. பஅத இத ஹதைதனா, எங்களுக்கு நேரான பாதையை தந்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை சருகச் செய்து விடாதே. வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்காக கொடு, நீதான் இரக்க குணமுடையவன், மேலும் கொடுப்பதில் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய் என்ற ஒரு துஆ. அன்பார்ந்த சகோதரர்களே,
மார்க்கம் கிடைத்து விட்டது, நேரான பாதை நான் இருக்கின்றேன் என்று இலகுவாக கடந்துவிட முடியாது. அது இறுதி காலகட்டம் வரைக்கும், முஸ்லிமாக நாம் மரணிக்கும் வரைக்கும் அது தேவைப்படுகின்றது. எனவே இந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி அதிலே மரணித்து செல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.